சங்கீதம் 32:8 சொல்லுகிறார், நான் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் நமக்கு மறைபொருட்களை இன்றைக்கும் வெளிப்படுத்தி தருவாராக. தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தானியேல் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். பாபிலோனின் ராஜாவாகிய பெல்சசாரின் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டான். பின்பு அவன் அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தான். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்தில் நான் கண்டது என்னவென்றால், இதோ வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து ஏறி வந்தன. தானியேல் புஸ்தகத்திலே மொத்தம் 12 அதிகாரங்கள் உண்டு. முதல் 6 அதிகாரங்கள் சரித்திரங்களாயிருக்கின்றன. அடுத்த 6 அதிகாரங்கள் தீர்க்க தரிசனமாயிருக்கிறது. முதல் 6 அதிகாரத்தில் உள்ள சரித்திரம் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி ஜெயாளிகளாக ஜெயங்கொண்டவர்களாக நின்றார்கள், தேவ பிள்ளைகள் எப்படி சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நின்றார்கள், அந்த சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஜெயாளிகளாய் ஜெயங்கொண்டவர்களாய் சத்தியத்துக்கு உறுதியாய் நின்றவர்கள் 4 பேரை பற்றி எழுதியிருக்கிறது. ஒன்று ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, பின்பு தானியேல். இவர்களெல்லாம் கர்த்தருடைய நாமத்திலே ஜெயங்கொள்ளுகிறவர்களாய் வழங்கினார்கள். அதே நேரத்தில் பாபிலோனில் உள்ள நேபுகாத்நேச்சார் அவமானப்பட்டவராய், மாடுகளைப் போல புல் மேய்ந்தவராய் 7 ஆண்டுகள் பைத்தியக்காரனாய் நின்றதையும் பார்க்கிறோம். பெல்சசார் என்ற ராஜா தேவனுடைய நியாய தீர்ப்பு உடனடியாக இறங்கி அவன் கொலை செய்யப்பட்டதையும் பார்க்கிறோம். ஒரு சரித்திரத்துக்கு பிறகு ஆண்டவர் தீர்க்க தரிசன வார்த்தையை ஆரம்பிக்கிறார். வெளிப்படுத்தல முதல் 3 அதிகாரங்கள் சரித்திரமாயிருக்கிறது. முதல் அதிகாரம் ஏறக்குறைய 90 வயதில் யோவான் அப்போஸ்தலன் பத்மோ தீவிலே எப்படி பரலோக காட்சி கண்டார், அந்த தரிசனம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் 7 சபைகளை பற்றிய சரித்திரம். அந்த 7 அதிகாரத்தின் முடிவில் ஜெயங்கொள்ளுகிறவர்களை பற்றி ஆண்டவர் எழுதி வைக்கிறார். 4ஆவது அதிகாரத்திலிருந்து தீர்க்க தரிசன வார்த்தை ஆரம்பமாகி விடுகிறது. இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் விசேஷமாக 6 அரசாங்கங்களை குறித்து அவர் எழுதுகிறார். முதல் அரசாங்கம் பாபிலோனிய அரசாங்கம். பாபிலோனுக்கு பிறகு மேதிய பெர்சிய அரசாங்கங்கள் வரப்போகிறது. அதற்கடுத்து மகா அலெக்சாண்டர் ஸ்தாபித்த கிரேக்க அரசாங்கம் வருகிறது. அதற்கு பிறகு ரோம அரசாங்கம். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இருந்த அந்த ரோம அரசாங்கத்தை பற்றி வாசிக்கிறோம். 5ஆவதாக அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி குறித்தும் இந்த 7ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 6ஆவதாக ஆண்டவருடைய 1000 வருஷ அரசாட்சியை குறித்து சொல்லி அது நிறைவடைகிறது. இந்த பூமி
ஆதியிலே சிருஷ்டிக்கப்பட்டவை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். Millions of years ago, the Lord created the heaven and the earth. ஆனால் தேவதூதன் பரலோகத்திலிருந்து தள்ளினபடியால் அவன் இந்த பூமியை ஒழுங்கற்றதாய் மாறினான். இருளை கொண்டு வந்தார், ஒரே குழப்பமாக்கினார். ஆகவே ஆண்டவர் என்ன செய்தார்? லூசிபரால் அழகு குலைக்கப்பட்ட இந்த பூமியை மீண்டும் வடிவமைத்தார். ஒரு மனிதன் வாழக்கூடிய விதத்திலே அதற்கு ஒரு புதிய தோற்றம் கொடுத்தார். சாத்தானுடைய காலத்தில் இருந்த பெரிய பெரிய டினோசாஸ் எல்லாம் ஆண்டவர் பூமியின் கீழே புதைத்தார். அவைகள் இருந்தால் மனிதனால் வாழ முடியாது, ஒரே நாளிலே மனுக்குலத்தை அழித்துவிடும். 6 நாட்களிலே மனுக்குலத்தை வடிவமைத்து 6ஆம் நாளிலே மனிதனை சிருஷ்டித்தார். முதலில் மனிதனை சிருஷ்டிக்க முன்பாக அந்த 6ஆம் நாளில் தானே மிருகத்தை ஆண்டவர் சிருஷ்டித்தார். அந்த 6ஆம் நாளின் பின்பகுதியிலே மனிதனை சிருஷ்டித்தார். முற்பகுதியிலே சிருஷ்டிக்கப்பட்ட மிருகங்களை சாத்தான் தன் பக்கமாய் இழுத்து கொண்டான். மனிதனை கர்த்தர் தனக்கென்று உருவாக்கி தன்னுடைய சாயலை கொடுத்து தன்னுடைய ரூபத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில மனிதனை தேடி வந்தார். மனிதனை மிருகமாக்க வேண்டும் என்று சாத்தான் முயற்சிக்கிறான். ஆனால் கர்த்தரோ தன்னுடைய சாயலிலே தன்னை போல பூரணமுள்ளவனாய் மாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். முதல் அரசாங்கம் ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஒரு ராஜ்யம். அந்த அரசாங்கத்துக்கு கீழே சகல காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாம் கீழ் அடங்கி இருந்தன. மனுஷனுக்கு ஆளுகையும் அதிகாரமும் கொடுத்தார். ஆகவே பூமியில முதல் ராஜா யார் என்று கேட்டால் அது ஆதாம் தான், அந்த ராஜா. ஆனால் என்றைக்கு அவன் பாவம் செய்தானோ, விலக்கப்பட்ட கனியை புசித்தானோ, அன்றைக்கு அவனுடைய ஆளுகையை சாத்தான் பறித்து கொண்டார். ஆகவே சாத்தான் உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்பட்டான். அதை யோவான் 14:30 வாசிக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி என்று அழைக்கப்பட்டான். 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுக்கெல்லாம் தலைவனானான். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள் எல்லாம் அவனுடைய கீழாய் இருந்தது. அவன் மனுஷனுடைய கையிலிருந்து ஆளுகையை தன்னிலே பிடுங்கினான். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது சாத்தான் சொன்னான், சர்வ உலகத்தினுடைய மகிமையெல்லாம் இயேசுவுக்கு காண்பித்து இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் சிருஷ்டித்தேன் என்று சொல்ல முடியாது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எனக்கு பிரியமானவனுக்கு அதை நான் கொடுப்பேன். ஆகவே சாத்தான் என்ன செய்தான்? மனுஷருடைய ஆளுகையிலே தலையிட்டான். ஆளுகிறவர்களுக்கு தன்னுடைய மிருக சுபாவத்தை கொடுத்தான். நிறைய சர்வாதிகாரிகள் எல்லாம் சாத்தானால் ஆளப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஹிட்லர் அந்த ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டு 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தான். முசோலினி, கரிபால்டி, லெனின், ஸ்டாலின் இவர்களெல்லாம் இந்த கடைசி காலத்தில் வந்த சர்வாதிகாரிகள். தானியேல் இந்த புத்தகத்தில் வாசிக்கும் போது கடந்த காலத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், நிகழ்காலத்தை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், வருங்காலத்தை பற்றி சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் என் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது. என் காலங்கள் கர்த்தருடைய கரத்திலே இருக்கிறது.
இந்த உலகத்தை பெரிய சர்வாதிகாரிகள் அரசாண்டார்கள். உலகத்தில் முதல்ல நாகரிகமும் பெரிய சாம்ராஜ்யமுமாய் இருந்தது எகிப்து. அந்த நாட்களில் தான் அவர்கள் பெரிய பிரமிடுகளை பிரமிக்கத்தக்க விதத்தில் அவர்கள் கட்டினார்கள். முதல் பிரமிடை கட்ட 23 வருடங்களானது. 1,21,000 அடிமைகளை அவர்கள் வேலை வாங்கி பார்ப்பதற்கு ஆச்சரியமான அவ்வளவு உயரமான, எவ்வளவுக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு பூமி கீழே அஸ்திவாரம் தோண்டி அதே உயரமும் பூமி கீழும் இருக்கிறது. ஒரு பெரிய நாகரிகம் எகிப்தின் நாகரிகம். பல ராஜ்யங்கள் வந்தன. இரண்டாவது அசிரியா ராஜ்ய அந்த ராஜ்யங்கள் தோன்றினது. இஸ்ரவேலை அசிரிய தேசத்துக்கு சிறை கொண்டு போனது இந்த அசிரியர்கள் தான். ஆனால் இந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆகவே ஆண்டவர் அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தையும் இனி வரப்போகிற ராஜ்யங்களை எல்லாம் நேபுகாத் நேச்சாருக்கு ஒரு சொப்பனத்தில் காண்பித்தார். ஆண்டவர் எப்போதுமே புறஜாதியாருக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தினாலும் அதை பூரணமாய் வெளிப்படுத்துவதில்லை. பூரணமாய் தம்முடைய தாசர்களுக்கு தான் அவர் வெளிப்படுத்துவார். வேதத்தில் யோசேப்பு பார்வோனுக்கு வெளிப்படுத்தாததை ஆண்டவர் யோசேப்புக்கு வெளிப்படுத்தினார். நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தை காண்பித்தார், ஆனால் அர்த்தத்தை தானியேலுக்கு காண்பித்தார். அப்போஸ்தலன் யோவான் பத்மு தீவில் இருந்த போது வருங்காலத்தை குறித்து ஆண்டவர் காண்பித்தார். 3 பெரிய பரிசுத்தவான்கள், யோசேப்பு, தானியேல், அப்போஸ்தலனாகிய யோவான். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் மறைப்பொருட்களை வெளிப்படுத்தி தருகிறார். சொப்பனம் ஒரு மறைப்பொருள், தர்சனம் ஒரு மறைப்பொருள், அந்நிய பாஷை ஒரு மறைப்பொருள், தீர்க்க தரிசனம் ஒரு மறைப்பொருள். என்னாகமம் 12:6 ஆண்டவர் சொன்னார், உங்களில் ஒருவன் தீர்க்கதரிசியாய் இருந்தால் அவனுக்கு நான் என்னை சொப்பனத்திலே வெளிப்படுத்தி தரிசனத்திலே அவனோடு கூட பேசுவேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்துவம். ஆமோஸ் 3:7 சொல்லுகிறார், கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவியாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாராம். தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு அறிவிக்காமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாரா. சோதோம் குமாரவை அழிக்க போகும்போது ஆபிரகாம் ஞாபகம் வந்தது. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று சொல்லி ஆதியாகமம் 18:18 அதை பற்றி அவருக்கு அறிவித்தார். அதுபோல சீஷர்கள் பேதமையானவர்கள், அவர்களுக்கு பரலோக ரகசியங்களை எல்லாம் சொன்னார். யோவான் 15:15 சொன்னார், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், என்னுடைய பிதாவிடத்தில் நான் என்னென்ன கேள்விப்பட்டேனோ அவ்வளவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆகவே ஆண்டவர் தானியேல் தீர்க்கதரிசிக்கு பாபிலோன் ராஜ்யத்திலிருந்து இந்த பூமியில நடக்க போற 1000 வருஷ அரசாட்சி, நித்தியமாக பரலோகத்தில் உள்ள அரசாட்சி வரைக்கும் அவர் வெளிப்படுத்தினார். தானியேல் 2 வாசிக்கும் போது வருங்கால அரசாட்சியை பற்றி ஆண்டவர் விவரிக்கும் போது 5 வகை ராஜ்யங்களை பற்றி சொன்னார். முதலாவது பாபிலோன் சாம்ராஜ்யம், அது பொன்னாலான தலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. 2வது அவருடைய கழுத்து, மார்பு, கைகள் எல்லாம்
வெள்ளினால் செய்திருந்தது பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு வருகிற மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களை குறிக்கிறது. மூன்றாவது அதனுடைய வயிறு வெண்கலமாயிருந்தது. மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களுக்கு பிறகு வரப்போகிற கிரேக்க சாம்ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். நான்காவது ராஜ்யம், அதனுடைய 2 கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டிருந்தது. அது ரோம சாம்ராஜ்யத்துக்கு ஒரு அடையாளம். 5வது வரப்போகிற அரசாட்சி எல்லாம் இரும்பும் களிமண்ணும் கலந்த கூட்டாட்சிகள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தானியேல் 2:44 வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ராஜாக்களின் காலத்தில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையினால் பேர்க்கப்படாமல் மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியும் பொன்னையும் நொறுக்கினதை கண்டீரே, அப்படியே அது ராஜ்யங்களை நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறதை சொல்லுகிறார். கையினால் பேர்க்கப்படாத ஒரு கல், அந்த கல் தான் இயேசு கிறிஸ்து. அஸ்திபாரமான கல், வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின மூலைக்கல். அவர் கல் என்றும் சொல்லப்படுகிறார், கன்மலை என்றும் சொல்லப்படுகிறார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த பூமியில 1000 வருடங்கள் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யத்தை குறித்து தீர்க்க தரிசனமாய் இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் சொன்னார். 2ஆம் அதிகாரத்தில் அவ்வளோ ராஜ்யங்களும் உலோகங்களுக்கு ஒப்பிடப்பட்டிருந்தது. பொன், பாபிலோன் ராஜா எங்க படையெடுத்துட்டு போனாலும் எவ்வளவு பொன்னை தங்கத்தை அள்ளி கொண்டு வரலாம். விலையேறப்பெற்ற வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மெட்டல் போல அந்த ராஜ்யங்களை ஆண்டவர் காண்பித்தார். இப்பொழுது இந்த 7ஆம் அதிகாரத்தில் அதே உலோகங்களைப் போல காண்பித்த அதே ராஜ்யங்களை மிருகங்களுக்கு ஒப்பாய் ஆண்டவர் இந்த 7ஆம் அதிகாரத்திலே காண்பிக்கிறார். உலகத்தான் மற்ற தேசத்தை பார்க்கும்போது என்ன கொள்ளையடிக்கலாம், என்ன பொன் வெள்ளி கிடைக்கும் என்று பார்ப்பார். ஆனால் அதே காரியத்தை கர்த்தர் பார்க்கும்போது உலக ராஜ்யங்களை எல்லாம் மிருகங்களைப் போல ஆண்டவர் பார்க்கிறார். மனிதன் உலோகத்தை போல பார்க்கிறான், ஆண்டவர் மிருகங்களைப் போல பார்க்கிறார். மிருகத்தனமான ஆட்சி. சாத்தான் ஒவ்வொருவர்களுக்குள்ளும் பூந்து கொடூரமான ஆட்சி. அமைதியாய் ஒரு நாடு அரசாட்டு சமாதானமாக இருக்கும். இவன் காரணம் இல்லாமல் அதை பகைத்து அதுக்கு விரோதமாய் படையெடுத்து போர் வீரர்களை கொன்று ராஜாவை கொன்று எவ்வளவோ அழிவுகளை ஏற்படுத்தி விடுவான். எல்லா சாம்ராஜ்யங்களும் மற்றவருடைய இரத்தத்தினாலும் கொலைகளினாலும் வெறினாலும் அஸ்திபாரமிடப்பட்டிருந்தது. ஆகவே ஆண்டவர் மிருகத்துக்கொப்பாய் அவைகளை கண்டார். நீங்கள் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு அழகான முகத்தோற்றத்தை பார்ப்பீர்கள். எவ்வளவு சம்பளம் என்று பார்ப்பீர்கள், எவ்வளவு வீடு என்று பார்ப்பீர்கள், எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எங்கே வேலை என்று பார்ப்பீர்கள். ஆனால் ஆண்டவரோ உங்களுக்குள் என்ன மிருகத்தனமான சுபாவம் அடிக்கடி எழும்புகிறது, எதற்கு நீங்கள் அடிக்கடி அடிமைப்பட்டு விடுகிறீர்கள், அதை ஆண்டவர் கூர்ந்து பார்க்கிறார். அதை அவர் கூர்ந்து பார்க்கிறார். சிலர் சொல்லுவாங்க, என்கிட்ட விளையாடாத,
மிருகமாயிருவேன். சிலர் குடிச்சிட்டு வந்தா மிருகம் போல மாற்றப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் மிருக சுபாவத்தை மாற்றி ஒரு தெய்வீக சுபாவத்தை கொண்டு வரும்படி அவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அவரில் எந்த மிருக சுபாவமும் இல்லை. மத்தேயு 11:29 சொன்னார், நான் சாந்தமும் மன தாழ்மையும் உள்ளவராய் இருக்கிறேன், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் கொடுக்கும். இந்த தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் உள்ள மிருகங்கள் எல்லாமே பயங்கரமான மிருகங்கள். முதல் மிருகம் சிங்கத்துக்கு ஒப்பாய் இருந்தது. அது பாபிலோனிய ராஜ்யத்துக்கு அடையாளமாக இருந்தது. இரண்டாவது மிருகம் கரடிக்கு ஒப்பாய் இருந்தது. அது மேதிய பெர்சிய சாம்ராஜ்யங்களுக்கு ஒப்பாய் இருந்தது. மூன்றாவது மிருகம் சிறுத்தை. நம்முடைய வேதத்தில் சிவிங்கி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் லெப்பர்ட், சிறுத்தை. நான்காவது மிருகத்துக்கு பெயர் கொடுக்கப்படவில்லை. மகா பயங்கரமான ஒரு மிருகம் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சாத்தான் எப்போதுமே மனிதனுக்குள்ள மிருக சுபாவத்தை தட்டி எழுப்புகிறான். நம்முடைய ஆண்டவரை பார்க்கும்போது கொடூரமான மிருகத்தை போல அல்ல, சாதுவான ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார். இதில் உள்ள 4 மிருகங்களும் மனிதனுக்கு எந்த விதத்திலும் பயனுள்ள ஒரு மிருகமாக, ஆடாக, மாடாக, ஒரு அழகான மானாக, இனிமையான சுபாவம் உள்ள எந்த மிருகமாய் இல்லாமல், ஜனங்கள் விரும்பி வளர்க்கிற மிருகமாய் இல்லாமல், கொடூரமானதாய் கடித்து பட்சிக்கிறதாய் இரத்தம் சிந்துகிறதாய் இருக்கிற மிருகங்களுக்குத்தான் ஆண்டவர் ஒப்பிட்டு சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஏன் ஆலயத்துக்கு வருகிறோம்? ஏன் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறோம்? ஏன் ஜெபிக்கிறோம்? ஏன் தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய சுபாவம் தெய்வீக சுபாவமாய் மாற வேண்டும் என்பதற்காகத்தான். நமக்குள்ளே அந்த மிருகங்கள் இருக்கக்கூடாது, மிருகத்தனங்கள் வரக்கூடாது. அனுதினமும் நாம் பூரணப்பட்டு, அனுதினமும் பரிசுத்தமாக்கப்பட்டு, ஒரு தூய்மையான, ஒரு உன்னதமான, ஒரு மேன்மையான, பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு வாழ்வுக்குள் கடந்து போகும்போதுதான் கர்த்தருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மிருக சுபாவத்தை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போக விரும்புவதில்லை. ஒரு தாழ்மையான ஆட்டுக்குட்டியோட தான் சியோன் பர்வதத்தில் ஆட்டுக்குட்டியானவரோடு 1,44,000 பேர் நின்றார்களா. கொடூரமான மிருகத்தை போல அல்ல, அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியின் சுபாவத்தை தரித்து கொள்ளும்படிதான் நமக்கு இந்த பூமியில நல்ல வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த தானியேல் புஸ்தகம் முழுவதும் 6 சொப்பனங்கள் அடிப்படையில் இருக்கிறது. 2ஆம் அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் கண்ட ஒரு உலோகத்தினாலான ஒரு பொற்சிலை, அது அவருடைய முதல் தரிசனம். 2வது தரிசனம் ஒரு பெரிய விருட்ச மரத்தை போன்ற 2வது தரிசனத்தை தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த 7ஆம் அதிகாரத்திலிருந்து தானியேலுக்கு ஆண்டவர் 4 தரிசனங்களை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆகவே இந்த தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முழுவதும் 6 தரிசனங்களால் ஆன ஒரு புத்தகம். 2 தரிசனம் நேபுகாத் நேச்சாருக்கு, ஆனால் 4 தரிசனம் தானியேலுக்கு. 7ஆம் அதிகாரம் முழுவதும் தானியேலுக்கு கொடுத்த தரிசனம். 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து தானியேலுக்கு 2வது தரிசனம்.
9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரையிலும் அவருக்கு கிடைத்த 3வது தரிசனம். தானியேல் 10ஆம் அதிகாரத்தில் அவருக்கு கிடைத்த 4வது தரிசனம். இப்போது நான் வாசித்த சரித்திரம் போல அல்ல, வரலாறு போல அல்ல, மிக 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 ஆழமான வேத பகுதிக்குள் செல்ல போகிறோம். தானியேல் தீர்க்கதரிசிக்கு எல்லா சொப்பனங்களையும் தரிசனங்களையும் கொடுத்து விட்டு கடைசியாய் ஆண்டவர் சொன்னார், இதை முடிவு காலம் வரைக்கும் முத்திரை போடு, இது வெளிப்பட வேண்டாம். ஆனால் முடிவு காலத்தில் தான் இந்த தரிசனங்களினுடைய மறைபொருட்கள் வெளிப்படுத்தப்பட வேண்டும். அப்போதான் தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக முடியும். அப்போதான் பரிசுத்தமுள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாக முடியும். ஆகவே இவைகளெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் முத்திரையிடப்பட்டவை. அபிஷேகத்தின் பின்மாறி காலம் ஊற்றப்படுகிற வரையிலும் இவை முத்திரை போடப்பட்டவைகளாகவே இருந்தது. ஆனால் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்து விட்டு முடிவாய் அவர் சொல்லுகிறார், இந்த புத்தகத்துக்கு முத்திரை போட வேண்டாம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் முத்திரை போடப்பட்ட வருஷம். ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தை முடிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், இதை முத்திரை போடாதே, காலம் சமீபமாகிவிட்டது. பழைய ஏற்பாட்டிலே தானியேலும் புதிய ஏற்பாட்டிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் மிக சிறந்த ஆழமான ரகசியங்களை வெளிப்படுத்தினார்கள். இந்த ரகசியங்கள் வெளிப்படுத்தப்பட்ட போது 2 தீர்க்கதரிசிகளுமே இஸ்ரவேல் தேசத்திலே இல்லை. தானியேல் தீர்க்கதரிசி பாபிலோன் சிறையிருப்பில் இருந்தார். அப்போஸ்தலனாகிய யோவான் ரோம அரசாங்கத்தால் சிறைப்பிடிக்கப்பட்டு பத்மு என்ற தீவில் இருந்தார். அந்நிய தேசங்களில் இறந்தபோது கர்த்தர் அவர்களுக்கு பரலோகத்தை திறந்து கொடுத்தார். தானியேல் தீர்க்கதரிசன வார்த்தைகளை எழுதும்போது சொப்பனத்தில் கண்டு, தர்சனத்தில் கண்டு இந்த தீர்க்க தரிசனத்தை எழுதினார். ஆனால் அப்போஸ்தலனாகிய யோவான் அப்படி அல்ல, ஆவிக்குள்ளாகி பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த காட்சிகளெல்லாம் முகாமுகமாய் கண்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதினார். ஆகவே தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்துக்கும் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் மிக 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 வித்தியாசம் இருக்கின்றன. சரி, இவைகளை நான் முன்னுரையாய் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நான் உள்ளே செல்ல பிரியப்படுகிறேன். முதல் 3 வசனங்களை நான் மீண்டும் ஒரு முறை வாசித்து விட்டு 4ஆம் வசனத்துக்கு செல்ல விரும்புகிறேன். பாபிலோன் ராஜாவாகிய பெல்ஷஸ்ஸாரின் முதல் வருஷத்திலே, 5ஆம் அதிகாரத்தில் தான் நாம் பெல்ஷஸ்ஸாரை பற்றி படிக்கிறோம். 1000 பேருக்கு விருந்து வைத்து தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களை தீட்டுப்படுத்தின அன்று இரவே அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் இந்த அருமையான தரிசனத்தை தானியேலுக்கு கொடுத்தார். நாட்கள் வருஷப்படி அதை ஒழுங்கு செய்திருந்திருக்க வேண்டுமானால் இந்த 7ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துக்கும் 5ஆம் அதிகாரத்துக்கும் நடுவிலே வைக்கப்பட்டிருந்திருக்க வேண்டும். ஆனால் தானியேல் சரித்திரத்தை எல்லாம் சொல்லி முடித்துவிட்டு பிறகு தீர்க்க தரிசனத்துக்கு போகலாம் என்ற எண்ணத்தோடு சரித்திரம் முழுவதையும் முதல் 6 அதிகாரத்தில் அடக்கிவிட்டு 7ஆம் அதிகாரத்துக்கு வருகிறார். இந்த அதிகாரம் எழுதும்போது பெல்ஷஸ்ஸார் உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்துக்கு முன்னால் 553ஆம் வருடம் தானியேலுக்கு இந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த தரிசனங்கள் வெளிப்படுத்தப்படும் போது தானியேலுக்கு ஏறக்குறைய 75 வயது. மொத்தம் அவர் வாழ்ந்த வருடங்கள் 90 ஆண்டுகள்.
ஏறக்குறைய 17வது வயதிலே பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்தவர் இந்த 75ஆம் வயதிலே நித்தியம் வரைக்கும் எட்டக்கூடிய அநேக தரிசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சில சிறையிருப்புக்குள் இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு தரிசனங்களை கொடுக்க ஆயத்தமாயிருப்பார். சில பிரச்சனைகளுக்குள்ளே சிக்கும்போது மறைப்பொருட்களை ஆண்டவர் வெளிப்படுத்துவார். வேத புஸ்தகத்துக்கு அடுத்தபடியாய் அதிகமாய் விற்பனையான ஒரு புத்தகம் மோட்ச பிரயாணம், த பில்கிரிம்ஸ் ப்ரோக்ரஸ். அதை எழுதினவர் பேர் ஜான் பனியன். அவரை இங்கிலாந்து அரசாங்கம் கைது செய்து சிறைச்சாலையிலே போட்டது. புரொட்டஸ்டன்ட்டுக்கு விரோதமாய் ஒரு இயக்கம் அப்பொழுது இருந்தது. ஆகவே இவர் புரொட்டஸ்டண்டை சேர்ந்தவரானபடியால் அவர் சிறைச்சாலையில் தள்ளினார்கள். அந்த சிறைச்சாலையில்தான் ஒரு மோட்ச பிரயாணியினுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் அவருக்கு வெளிப்பட்டது. பார சுமையை தூக்கி கொண்டு வந்த ஒரு மோட்ச பிரயாணி கிறிஸ்தியான் பரலோக கரைக்கு செல்லுகிற வரையிலும் அவனுக்கு வருகிற போராட்டங்கள் எல்லாவற்றையும் அந்த பக்தனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ஆகவேதான் அவர் அந்த மோட்ச பிரயாணத்தை எழுதினார். சமீப காலம் வரை உலகத்தில் அதிகமாய் வேத புத்தகத்துக்கு அடுத்தபடியாய் விற்பனையான புத்தகம் அந்த மோட்ச பிரயாணம். அதுபோல மில்டன் அவர் எழுதின பேரடைஸ் லாஸ்ட், பேரடைஸ் கெயின்ட் அந்த புத்தகங்கள்லாம் வாசித்தால் கண்கள் குருடாய் போன நிலைமையில ஒரு இன்ஸ்பிரேஷன். அப்பொழுதுதான் அந்த 2 புத்தகங்களையும் அவர் எழுதினார். அநேக பக்தர்கள் உபவாசத்திலும் பாடுகளையும் போகும்போது கர்த்தரை அதிகமாய் பற்றி கொள்ளுகிறனாலே அதிகமான வெளிப்பாடுகளை அவர் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இங்கே தானியேல் 75வது வயது. நேபுகாத் நேச்சார் காலங்களில் அவர் ஓக என்று இருந்தவர். பெல்சசார் அரசாளும் போது அவர் ஓரங்கட்டப்பட்டார். அந்த நாட்களில் தான் இந்த பரலோக வெளிப்பாடுகள் அவருக்கு கிடைத்தது. ஆகவே மீண்டும் நான் வாசிக்கிறேன். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சசார் 1ஆம் வருஷத்திலே தானியேல் ஒரு சொப்பனத்தையும் தன் படுக்கையின் மேல் தன் தலையில் தோன்றின தரிசனங்களையும் கண்டார். பின்பு அந்த சொப்பனத்தை எழுதி காரியங்களின் தொகையை விவரித்தார். தானியேல் சொன்னது, ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால், வானத்தின் 4 காற்றுகளும் பெரிய சமுத்திரத்தின் மேல் அடித்தது. வானத்தில் உள்ள 4 காற்றுகள் 4 திசையிலிருந்து வருகிற 4 காற்றுகள். இந்த 4 காற்றுகளும் என்ன செய்ததாம்? வெவ்வேறு ரூபமுடைய 4 பெரிய மிருகங்களை சமுத்திரத்திலிருந்து எழும்ப பண்ணிட்டு, அந்த வானத்திலிருந்து வீசுகிற 4 காற்றுகள் என்பது வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளை காண்பிக்கிறது. இந்த வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவின் அந்த அவைகள் எல்லாம் 4 மிருகங்களை மேலே எழும்ப பண்ணினது. சாதாரணமாய் கிழக்கிலிருந்து வீசுகிற காற்றை கீழ்காற்று என்று அழைக்கிறோம். தெற்கே இருந்து வீசுகிற காற்றை தென்றல் என்று அழைக்கிறோம். வடக்கே இருந்து வீசுகிற காற்றை வாடை காற்று என்று அழைக்கிறோம். மேற்கிலிருந்து எழுகிற காற்றை மேல் காற்று என்று அழைக்கிறோம். நீங்கள் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தை வாசிக்கும் போது சில மிருகங்களை எழும்ப பண்ணுவதற்கு சில காற்றுகள் வீச வேண்டியதாயிற்று. வெளிப்படுத்தல் 11:7 பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம். வெளிப்படுத்தல் 13:1
கடலிலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம். வெளிப்படுத்தல் 13:11 பூமியின் கீழே இருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம். அங்கே 3 வகை மிருகத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒன்று பாதாளத்திலிருந்து ஏறி வருகிறது, அடுத்தது சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது, அடுத்தது பூமியின் கீழே இருந்து இறங்கி வருகிறது. இதற்கு என்ன காரணம்? வானத்தில் வீசுகிற 4 காற்றுகள். இந்த 3 மிருகங்களும் ஒரு மனிதனுடைய ஆவியில ஏறுகிறதும் அவனுடைய ஆத்துமாவில ஏறுகிறதும் அவனுடைய சரீரத்தில் ஏறுகிறதுமான 3 வித பொல்லாத ஆவிகளை குறிக்கிறது. மனுஷனுடைய ஆவியிலிருந்து ஒரு கள்ள தீர்க்கதரிசியை போல பிசாசு எழும்புகிறான். மனுஷனுடைய சரீரத்திலிருந்து அந்தி கிறிஸ்துவை போல ஒரு மிருகம் எழும்புகிறது. மனுஷனுடைய ஆத்துமாவிலிருந்து வலு சர்ப்பம் போல ஒரு மிருகம் எழும்புகிறது. ஒரு மனிதனுக்குள்ளே பல வகை இச்சைகளையும் மிருகத்தனமான முரட்டு மூர்க்க சுபாவங்களையும் வேசித்தன எண்ணங்களையும் இந்த ஆவிகள் கொண்டு வருகிறது. வானத்தில் உள்ள காற்று அவைகள் தான் கொண்டு வருகிறது. மாரி செருலோ என்ற ஒரு தேவனுடைய மனிதன் இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தார். விமானத்தில் வரும்போது ஜெபித்து கொண்டே வந்தாராம். திடீரென்று பார்த்தால் மழை பெய்வது போல ஒரு கருமேகம் வானமண்டலத்தை நிரப்பியிருந்தது. கருமேகம் என்று பார்த்தால் உண்மையாய் அது கருமேகம் அல்ல. கருப்பு நிறத்திலே லட்சக்கணக்கான வவ்வால்கள் ஆகாய மண்டலம் முழுவதையும் நிரப்பி இருக்கிறது. அவர் ஜெபத்திலே அதை பார்த்த ஆண்டவரிடத்தில் கேட்டார், இது என்ன ஆண்டவரே? ஆண்டவர் பேசினார், இந்திய மக்களில் பெரும்பாலானோர் 33 கோடி பேர்களை தொழுகிறார்கள். அந்த ஆவிகள் எல்லாம் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஜனங்களுக்குள்ளே சாபங்களையும் போராட்டங்களையும் சண்டைகளையும் இன வெறியவைகளையும் ஜாதி வித்தியாசங்களையும் ஒரு போராட்டத்தின் ஆவி நிரம்பி இருக்கிறது. அந்த வவ்வால்கள் பறந்து செல்வது போல இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் பூமியில கிரியை செய்கிறதை அவர் காண்பித்தார். அவர் ஒரு நாளும் அதற்கு முன்பாக இந்தியா வந்ததில்லை. முதல் முறை வரும்போது பக்கத்தில் இருந்து ஒரு இந்தியர் அவர் ஜெபம் பண்ணுகிறதை கேட்டுக்கொண்டே இருந்தார். ஒவ்வொரு ஆவிகளின் பேரும் ஒவ்வொரு நம்முடைய ஊருடைய ஒவ்வொரு தெய்வங்களின் பேர். உதாரணமாக சில ஆவிகளை சிவன் ஆவியே, முருகனின் ஆவியே, காளி ஆவியே சொல்லி சொல்லி கட்டி கொண்டிருந்தாராம். அவருக்கு இந்த தெய்வங்களின் பெயர் தெரியாது. ஆனால் கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் வவ்வாலை போல வானமண்டலத்தில் சூழ்ந்து இருந்ததை கண்டதும் அதை கட்டி ஜெபித்து கொண்டே வந்தார். இந்த காற்று வீசும்போது 3 வகையான மிருகங்கள் ஏறி வந்ததை வெளிப்படுத்தல் சொல்லுகிறது. ஆனால் தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 4 வகையான மிருகங்கள் ஏறி வந்தது என்று குறிப்பிடுகிறார். மீண்டும் நான் 4ஆம் வசனத்துக்கு செல்லுவோம். முந்தினது சிங்கத்தை போல இருந்தது, அதற்கு கழுகுகளின் செட்டைகள் கொடுக்கப்பட்டது. முதல் மிருகம் சிங்கத்தை போல இருந்ததாம், அதற்கு கழுகு செட்டைகள் கொடுக்கப்பட்டது. பிறகு சொல்லுகிறார், நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் ரகுகள் பிடுங்கப்பட்டது, அது தரையிலிருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல 2 கால்கள் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது. மனுஷ இருதயம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய சிங்கத்தை கண் முன்னால் கொண்டு வாருங்கள்.
ஒரு பால சிங்கம். அந்த சிங்கத்துக்கு 2 ரெக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கழுகின் செட்டைகளைப் போல 2 செட்டைகள் அவைகளுக்கு இருக்கின்றன. இந்த சிங்கம் என்பது முதலாவது சாம்ராஜ்யமாகிய பாபிலோன் சாம்ராஜ்யம். அந்த சிங்கம் என்பது நேபுகாத் நேச்சாரை குறிக்கிறது. அவர் கண்ட சொப்பனத்திலே பொன்னான தலையாக அவர் வர்ணிக்கப்பட்டார். பொன் என்பது எல்லா உலோகத்திலும் விலையேற பெற்ற ஒரு உலோகம். எல்லா மெட்டல்களுக்கும் அதுதான் ராஜா. சிங்கம் என்பது எல்லா காட்டு மிருகங்களுக்கும் ராஜா. கழுகு என்பது எல்லா பறவைகளுக்கும் ராஜா. ஒரு சிறந்ததோர் பாபிலோன் ராஜ்யத்தை அது காண்பித்தாலும் மிருகத்தனமாய் பாபிலோன் ராஜா பல தேசங்களை கொள்ளையடித்து தன் தேசத்துக்கு கொண்டு வந்தார். காரணமில்லாமல் இஸ்ரவேல் தேசத்தில் படையெடுத்து தேவாலயத்தை இடித்து அதில் உள்ள பொன்னையும் வெள்ளியையும் கொண்டு போனார். யூத மக்களிலே சிறந்தவர்களை எல்லாம் கைதியாக்கி மிருகத்தனமாய் அவர்களுடைய ஆடைகளை உரிந்து நிர்வாணமாய் 400 கிலோமீட்டர் நடக்க செய்து பாபிலோன் தேசத்துக்கு இழுத்து கொண்டு போகும்போது நிறைய பேர் பட்டினியிலும் பசியிலும் அவர்கள் மரித்தார்கள். சிங்கம் என்றால் கொடூரமானது. எல்லா மிருகங்களையும் பிடித்து கடித்து இரத்தத்தை உறிந்து சாப்பிடக்கூடியது. கழுகை போல செட்டுகளை அடி இருந்தது என்பது வேகத்தை குறிக்கிறது. நேபுகாத் நேச்சார் வேகமாய் ஒவ்வொரு தேசத்தை முறியடித்ததை குறிக்கிறது. கழுகை போல தீவிரமாய் பறந்து வந்தார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடுங்கப்பட்டது. நேபுகாத் நேச்சார் அவருடைய செட்டைகள் பிடுங்கப்பட்டது. செட்டைகள் பிடுங்கப்பட்டனாலே அதால் பறக்க முடியவில்லை. வேகமாய் போய் யுத்தம் செய்ய முடியவில்லை. அதன் செட்டைகள் பிடுங்கப்பட்டது என்றால் ஒரு பைத்தியக்காரனை போல மாறினார். 7 ஆண்டுகள் புல் மேய்ந்தார். அவருடைய வேகம் தணிந்தது. அதுக்கு பிறகு யுத்தம் பண்ணவில்லை. ஆரம்ப காலத்தில் தான் யுத்தம் பண்ணி ஜெயித்து கொண்ட வந்த அவருக்கு பிறகு ரெகுகள் பிடுங்கப்பட்டனால பல தேசங்களுக்கு பறந்து செல்ல முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, அந்த மிருகத்தின் இருதயம் மாற்றப்பட்டு மனிதனுடைய இருதயம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருடைய கொடூரமான சுபாவம் மாற்றப்பட்டு அந்த 7 வருஷத்துக்கு பிறகு உன்னதமானவரை நோக்கி பார்த்தபோது, சர்வ வல்லவரை நோக்கி பார்த்தபோது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்தபோது முந்தின கொடூரம் இல்லை, முந்தின மிருக சுவாபம் இல்லை. ஆண்டவரை புகழ ஆரம்பித்தார். தன்னுடைய தேச மக்களுக்கெல்லாம் ஆண்டவருடைய அன்பை குறித்து எழுதினார். காரணம், அந்த சிங்கத்தின் இருதயம் எடுக்கப்பட்டு மனுஷனுடைய இருதயம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் அந்த காட்சியை நான் உங்களுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எப்போதுமே உலக பிரகாரமான ஒரு சரித்திரத்தை ஆண்டவர் சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தையும் அதிலே பொதிந்து வைத்திருக்கிறார். சிங்கத்தை காண்பித்து பாபிலோன் அரசு என்று சொன்னார். சிங்கத்தை காண்பித்து நேபுகாத் நேச்சார் என்று சொன்னார். சிங்கத்தை காண்பித்து சாத்தானை யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிற சிங்கம் என்று 1 பேதுரு 5:8 சொன்னார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய ஒரு அர்த்தம் உண்டு. சிங்கம் என்பது இயேசு கிறிஸ்துவையும் குறிக்கிறது. சரித்திரத்திலிருந்து நான் சற்றே விலகி
ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்துக்குள் நான் செல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை பற்றி நீதிமொழி 28 அதிகாரத்தில் நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள், சத்தியத்துக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்கள் சிங்கம். சிங்கக்கவியிலே போடப்பட்ட தானியேல் ஒரு சிங்கம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ராஜாவே, நிறுத்தின பொற்சிலை நாங்கள் வணங்குவதில்லை என்று உமக்கு தெரிந்திருக்க கடவுது. சத்தியத்துக்காக நிற்கிற ஒரு சிங்கம். ராஜாவுக்கு ஆதரவாக சட்டம் ஏற்றி 30 நாள் ராஜாவை தவிர தொழுது கொள்ளுவதில்லை. தானியேலுடைய உள்ளம் ஒரு சிங்கத்தின் உள்ளமாய் இருந்தபடியால் பலகணிகளை திறந்து வைத்து அவர் அப்படியே ஜெபம் பண்ணினார். அதுபோல கழுகு ஒரு ராஜரீக பறவை. பிதாவாகிய தேவனை கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது. கழுகு தன்னுடைய கூட்டை கலைத்து தன்னுடைய குஞ்சுகளை செட்டைகள் மேல் சுமந்து பழக்குவிக்கிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். உபாகமம் 32 அதிகாரத்தில் நாம் அதை வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளையும் வேதம் கழுகுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறது. ஏசாயா 40:31 வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மனிதனுக்குள்ள அந்த மிருகத்தின் சுபாவங்கள் மாற்றப்பட்டு யூத சிங்கமாகிய கிறிஸ்துவனுடைய உள்ளம் நம்முடைய உள்ளமாய் இருக்கணும். கடைசி நாட்கள் அநேகர் சுபாவ அன்பை இழந்து போவார்களாம். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 3 வாசிக்கும் போது, கடைசி நாட்களில் மனிதர் சுபாவ அன்பு இல்லாதவர்களாகவும் கொடூரம் உள்ளவர்களாகவும் இணங்காதவர்களாகவும் இரக்கம் இல்லாதவர்களாகவும் அவர்கள் இணங்குவார்கள். அந்த சுபாவம், பிசாசின் சுபாவங்கள் தேவனுடைய பிள்ளைகளிலிருந்து அகற்றப்பட்டுவிட வேண்டும். ஒரு மனிதனை கழுகை போல செட்டையில் அடித்து தேவ சமூகத்தில் உன்னதத்துக்கு, அந்த ஒளிமயமான தேசத்துக்கு நம்மை கொண்டு போகிற செட்டைகள், ஒரு பக்கம் கர்த்தரை துதிக்கிற துதி, அடுத்த பக்கம் ஆராதனை, ஒரு பக்கம் ஜெபம், மறுபக்கம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரமும் துதியும் கழுகை போல நம்மை அடித்து உன்னதத்துக்கு கொண்டு போகிறது. ஆகவே 1 தெசலோனிக்கர் 5:7 எழுதும்போது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நித்திரை செய்யும் போதும் கூட உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வெளிப்பு இருக்கட்டும். ஒருவேளை இந்த இரவு என் ஆண்டவர் வருவாரானால், நான் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து கர்த்தருடைய வருகையில நான் எதிர்கொண்டு போகணும். கழுகு ஒரு உன்னதத்துக்குரிய பறவை. பூமிக்குரிய சிந்தை, மாம்ச இச்சைகளுக்குரிய சிந்தை, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்கிறவர்களுடைய சிந்தையெல்லாம் மாறி, நான் அந்த ஒளிமயமான தேசத்தில் இருக்கணும், பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நித்தியமாய் ஆண்டவரை ஆராதித்து மகிழணும். கர்த்தருடைய வருகையில் அந்த எக்கால சத்தம் துணிக்கும் போது நம் ஒவ்வொருவருக்கும் அந்த கழுகுகளின் செட்டைகளை ஆண்டவர் தந்தருளுவார். இமைப்பொழுதிலே மறுரூபமாவோம், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். எத்தனை பாக்கியமான ஒரு காரியம்! ஆசரிப்பு கூடாரத்தை ஆண்டவர் செய்த போது அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேராபின்கள் செட்டைகளை விரித்து எழும்புவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறது போல 2 சேராபீன்கள் அந்த கிருபாசனத்தின் மேல ரெடியாய் அப்படி விரித்து உயர பறப்பதற்கு ரெடியா இருக்கிறது. நாம் எப்படி கர்த்தருடைய வருகையில இமைப்பொழுதிலே மறுரூபமாகி எடுத்துக்கொள்ளப்படுவோம்? எப்பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும்? எப்பொழுது என் ஆண்டவரை முகாமுகாய் நான் பார்ப்பேன்? இன்பர இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு வாழ்ந்தால் போதும்,
வாரடிப்பட்ட முதுகை பார்ப்பேன், ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். எப்போதும் இரவும் பகலும் கர்த்தருடைய வருகையில செட்டையில் அடித்து எழும்புவதற்கு ஆயத்தமான ஒரு வாழ்க்கை, ஆயத்தமான ஒரு வாழ்க்கை. ஆகவேதான் அந்த கிருபாசனத்தின் மேல், தேவனுடைய கிருபையின் மேல், அவருடைய கிருபை முற்றிலும் சார்ந்து கொண்டு ஜீவிக்கிற பரிசுத்தவான்கள் செட்டையில் அடித்து எழும்புவார்கள். கர்த்தருடைய வருகை இருக்கும்போது எக்கால சத்தம் கேட்டு அதுக்கு பிறகு ஆயத்தமாக இருக்க நமக்கு நேரம் இருக்காது. கண்ணிமை ஏமைக்கும் நேரில் நம்ம மறுபமாகும். கிழக்கிலிருந்து மேற்கூரை ஒரு கிளிச்சின்னு ஒரு மின்னல் அடித்து போகிறதை போல அதுக்கு பிறகு ஆயத்தமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. செட்டைகளை கீழே போட்டிருக்குது, கருக்க வந்துட்டுன்னா செட்டையை அடித்து எழும்புறதுக்கு 2-3 நிமிஷம் ஆயிரும். அதுக்குள்ளே பரிசுத்தவான்கள்லாம் போயிடுவாங்க. நீ அடிச்சு பாப்பா கொஞ்ச தூரம் ஓடி வேகமா. ஒரு நாள் ஒரு காட்சியை பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு நல்ல பெரிய வாத்து, ஆகாயத்தில் அவ்வளோ உயரத்தில் பிறக்கிற ஒரு வாத்து ஒரு இடத்துல நின்றது. அதுக்கு தெரியாமல் பின்னுக்கு ஒரு நரி வந்தது. அந்த நரியை பார்த்ததும் இது சட்டை அடித்து எழுமணும்னு பார்த்தது. ஆனால் பொதுவாக வாத்தெல்லாம் ஒரு 4 அடி 10 அடி தூரம் போய் அதுக்கு பிறகு சட்டையை 2-3 அடித்து அதுக்கு பிறகு தான் எழும்பும். அது எழும்புறதுக்குள்ள நரி கிட்ட வேகமாக ஓடி போய் அந்த எழும்புன அந்த வாத்தை அப்படியே கவி பிடித்தது. ரொம்ப விசனமாக இருந்தது. நரி வர்றது முன்னமே தெரிஞ்சா செட்டைகளை விரித்து ஆயத்தமாக இருந்தா நரி வர்றதுக்குள்ள பறந்து போகும். கிருபாசனத்தின் மேலே இருக்கிற அந்த சேராபீன்கள் ரெக்கையை விரித்து எப்போ எழும்பலாம் அப்படி விரித்த வண்ணமாய், ஆயத்தமாய் இருக்கிற வண்ணமாய் அந்த கிருபாசனத்தின் மேல் நின்றது. வருகைக்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டிய ஒரு நிச்சயமான அடையாளத்தை குறித்து அது பேசுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் இதோடு முடிக்கிறேன். முதல்ல ஆண்டவர் ஒரு சிங்கத்தை காண்பித்தார். அதுக்கு கழுகுகளின் சட்டைகள் இருந்தன. ஒரு பக்கம் அது பாபிலோன் அரசுக்கு அடையாளம், நேபுகாத் நேச்சாருக்கு அடையாளம். சிங்கத்தை போல வீரமுள்ளவராய் இருந்தார். கழுகை போல வேகமாய் பறந்து அநேக ராஜ்யங்களை கைப்பற்றினார். அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாக தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்துக்காக சிங்கத்தை போல வைராக்கியமாக இருந்தாலும் கர்த்தருடைய வருகையில் எப்போதும் எழும்பி பறக்கிறதற்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கணும். அதற்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக. அடுத்த வாரம் நான் இதை தொடர்ந்து பேசுவேன். அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தை குறித்தும் கிறிஸ்துவின் காலத்தை குறித்தும் வெளிப்படுத்தின விசேஷத்தோடு நான் ஒப்பிட்டு பேசவிருக்கிறேன். சற்று ஆழமான ஒரு வேத பகுதியாக இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்ளணும்னு ஆவியானவர்கிட்ட கேட்டு ஜெபம் பண்ணி வந்தீர்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ளுகிற விதத்தில் மிக எளிமையான விதத்தில் மற்ற 3 மிருகங்களை குறித்தும் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி குறித்தும் பேச விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.